வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆர் அனந்த பத்மநாபன். ஓம் கங் கணபதியன, ஓம் பம் வராகிரே, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாயன, ஓம் ஸ்ரம் சரணவரையும், ஓம் கங் கணபதியே நமோ நம. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஆதித்யாய சோமாய மங்களாய குரு சுக்ர சனிப்பெச்சராக ஆதித்யாய நவதேவரா பியோர்மா, ஓம் ஸ்ரீ வாக்தேவி நமோ நம. நம்ம திருச்செந்தூர் பரிகாரத்தை பற்றி சொல்லிட்டு வரோம். என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுங்கள், நிச்சயம் உயர்வீங்க. பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி. வியாழக்கிழமைக்கு நம்ம திருச்செந்தூரில் இருக்கணும். மதியம் கரெக்டாக ஒரு நாளைக்கு 3 வேளை அந்தந்த நவகிரகத்தோட ஓரைகள் வருது. வியாழக்கிழமை காலையில் 6லேருந்து 7 குருவாரை, 1லேருந்து 2 குருவாரை, 8லேருந்து 9 குருவாரை. இப்போ இது நான் நிறைய பேர்களையும் கூட்டிகிட்டு போய் இந்த பரிகாரத்தை பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச பரிகாரத்தை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி வெற்றி அடைஞ்ச பரிகாரம். பண்ணி பாருங்கள், சந்தேகமே இல்லை. என்ன பண்ணால் கரெக்டாக 1 மணிக்கு அங்கே திருச்செந்தூரில் இருக்கணும். 1 மணிக்கு போயிட்டு அங்கே சித்தர்கள் சமாதிக்கிட்ட 2 விளக்கு ஏற்றுங்க. சித்தர்கள் தான் அந்த கோயிலை கட்டாங்க. சுற்றி, அதாவது கரெக்டாக 1 மணிக்கு முன்னாடியே போய் சித்தரை பார்த்துட்டு கரெக்டாக 1 மணிக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணுங்கள். சமுத்திரத்தில் எப்படி ஸ்நானம் பண்ணணுன்னா, சமுத்திரத்தில் முதல்ல சூரியனே போற்றி, சந்திரனே போற்றி, ஒவ்வொரு நவகிரகத்தை சொல்லி ஒரு முங்க 9 நவகிரகம் ஆதித்யாய் நவதேவர்களே போற்றி. அதுக்கப்புறம் கந்தாச்சரணம், கடம்பாச்சரணம், முருகாச்சரணம் 6 வாட்டி சொல்லி முருகன் நினச்சிட்டு மனசார வேண்டி என்னுடைய தோஷங்கள், பித்திரு தோஷங்கள், ஜாதக தோஷங்கள் அனைத்தும் இந்த கடலோடு கரைந்து போகட்டும் முருகா அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அந்த ஈரத்தூணி அதே மாதிரி இங்கே நாடிக்கணலில் குளிக்கணும். நாடிக்கணலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஈரத்தோட நேராக கோயிலண்டு மனசார முருகரை வேண்டிட்டு துணி மாற்றிங்க. துணி மாற்றிட்டு போய் மாலை வாங்கி போகிறீங்களோ இல்லை பண்ணீங்களோ, நான் ஆள் பிடிச்சி வச்சுருப்பேன். நீங்கள் ஆள் தனியாக பிடிக்கலாம். கிட்ட நின்று நம்ம என்ன பண்ணலாம், தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. வந்துட்டு நேராக திருச்செந்தூர் முடிச்சிட்டிங்கனாக்கா நேராக வீட்டுக்கு வந்தால் விசேஷம். அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, திருநெல்வேலி திருச்செந்தூர் இருக்கிறவங்க பண்ணலாம். நேராக வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெத்தலை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன காரியம் ஒரு 10 12 எடுத்துட்டு ஒவ்வொரு இதாக நினச்சிட்டு நீங்கள் அந்த இதில் கடலில் விடுங்க. கடல் ஊர் போகிறப்போ நீங்கள் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியம், முருகா எனக்கு இது வீடு கட்டுற பாக்கியம் வேணும், முருகான்னு எழுதுங்க. ஓம் ஷம் முருகா, ஓம் முருகான்னு எழுதி அந்த வெத்தலையை கடலில் விடுங்க. போயுங்க, காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால் இது பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வாங்க, எவ்வளோ பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழ்துன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள்லாம் நடக்கும். வருஷம் திருச்செந்தூரும் நவத்திருப்பதி நான் கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு வாங்க. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். திருச்செந்தூர் முருகன் எழுவாடும், குருவோட கடாட்சம் கிடைக்கும். தங்கம், பொன், பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.